சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களால் திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் மூத்த அமைச்சர்களால் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம், மக்கள் எதிர்ப்பு, அமைச்சர்களது செயல்பாடுகள், அவர்களது வார்த்தைகள், பணத்தை பதுக்கி வைத்தல் என்று ஒவ்வேறு குற்றச்சாட்டுகளும் திமுகவிற்கு ஏற்படக்கூடிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத நிலைமை இருந்தபோதிலும் கூட 2021 சட்டசபை தேர்தலில் பல்வேறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்ததா என்று பார்த்தால் வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. இதனால் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காமல் இருந்தாலும் கூட திமுகவின் மீது நம்பிக்கை வரவில்லை என்பதையும் உறுதியாக கூறலாம். அதிமுகவில் உட்கட்சி மோதலின் காரணமாகத்தான் திமுக ஆட்சியவே அமைத்தது என்று அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தின் பொழுது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களும் தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது திமுகவின் செயல்பாடுகள் மக்கள் விரக்தியடைந்து விட்டார்கள். திமுகவின் அமைச்சர்களால் தான் திமுக ஆட்சியவே இழக்கும். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் அவர்கள் சிறையில்தான் இருப்பார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பதவி பிரமாணம் செய்தார். அதிலிருந்து தற்பொழுது வரை பொம்மையாகத்தான் செயல்படுகிறார். முதல்வராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆசையே தவிர அந்த பதவியை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வதும் அல்லது சட்டதிட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வுரிமையை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஊழல் மற்றும் அமைச்சர்களது சொத்துக்களை பெருக்குவதற்காக அவரை ஒரு பொம்மையாக அமைச்சர்கள் செயல்படுத்தி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சியினர்கள் முன்வைத்துள்ளனர். திமுகவின் மூத்த அமைச்சர்களால் ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லை. திமுகவின் மூத்த அமைச்சர்களால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக அமைச்சர்களால் தான் தோல்வியை தழுவும் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.